Once Upon a Time in Madras படத்துடைய டீசர் அண்ட் சாங் பார்த்தாச்சு. ஒரு த்ரில்லர் படத்துல இவ்வளவு அழகான ஒரு காதல் பாடலா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம டீமுக்கு கொடுத்துடலாம். இந்த சமயத்துல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்த ஒரு பிஆர்ஓ இப்போ தயாரிப்பாளரா உயர்ந்திருக்காரு. நம்மளுடைய கேப்டன் எம்பி ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குட் ஈவினிங். எல்லாருக்கும் முதல் வணக்கம். லேட் ஆனதுக்கு சாரி, டிராஃபிக் ஜாம், அதனால எல்லாரையும் சாரி கேட்டுக்கிறோம் டிலே ஆனதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படம் கான்செப்ட் வந்துட்டு பிரசாத் முருகன் வந்து பிஆர் ஆனந்த் கிட்ட சொல்லும்போது படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கதை, நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years முன்னாடி வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ஸோ நான், ஆனந்த், சுஹேல், ஹாரூன் சார் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ போகல அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் போகலான்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் படம் பெருசாக இருக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட் போனால் நம்ம பட்ஜெட் நம்ம மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் பண்ணுவாங்களா, புது ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்ஸ் தருவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட இருந்த ஒரே பலம் வந்து கேப்டன் சாரோட பிஆர்ஓ மிஸ்டர் பிஆர்ஓ விஜய், இவர் பிஆர்ஓ ஆனந்த் அவர் தான் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் கடவுளோட ஆசீர்வாதம் என்னன்னா போய் சொன்ன எல்லா பெரிய ஆர்டிஸ்டுமே வி தேங்க்ஃபுல்லி சே லைக் எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் அபிராமி மேடம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம், பரத் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே கதையை கேட்டதுமே ஓகே 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 பண்ணலான்னு தான் சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மூவி கல்ட் மூவியாக இருக்குது, பண்ணலாம் இதே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு எனர்ஜி கிடைச்சது. ஓகே இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். எப்படி ஆரம்பிக்கும் போது நினச்சோமோ அதே மாதிரி முடிவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. வி தேங்க் ஆல் த என்டையர் டீம், என்டையர் க்ரூ. கிட்டத்தட்ட ஒரு 45 to 60 days டைட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்ஸ், பட்ஜெட்குள்ளே எடுக்கணும், அந்த ப்ரெஷர் வேறு. ரெண்டாவது வந்திருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் கம்ஃபர்டபுள், ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ப்ரெஷர். ஸோ எவ்ரி திங் ஹோப் காடோட கிரேஸோட எல்லாருமே நல்லபடியாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டர் பிரசாத் சாரோட ஸ்கிரிப்டிங் இட் வாஸ் அமேசிங். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி நாங்கள் வார்த்தையால் எங்கள் விஷுவலில் பார்த்துட்டோம். தியேட்டர்ல இப்போ உண்மையா படமா பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது. அவர் சொன்னதோட இன்னும் பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பரத் சார் உண்மையிலேயே அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. அவரை பார்த்து தான் நாங்களும் கூட வளர்ந்தோம் இல்லையா. ஸோ வி ஃபீல் வெரி ப்ரௌட் வென் வி ஆர் தேர் வித் பரத் சார் கூட உட்காந்து பேசும்போதெல்லாம். இட் வாஸ் லைக் அந்த நான் சொல்றது கூடவே வளர்ந்தோம்னு சொல்றேன், அவரை பார்த்து வளர்ந்தோம்னு சொல்லலை, தப்பா நினைச்சாதீங்க. இல்ல அதை திரும்பி வார்த்தையை தெளிவா அவரை பார்த்து வளரல, அவர் கூடவே தான் வளர்ந்தோம். ஓகே, தட்ஸ் ஹவ் வி டு. அபிராமி மேம் சொல்ல வேண்டாம். ஸோ மேம்லாம் கூட நடிக்கும் போது அவங்க கூட என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது எனக்கு உண்மையிலே நடுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி ஓகே மேடம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க எப்போ கேஷுவலாக வந்தாங்க, வாங்க ஓ நீங்க தான் பண்றீங்களா, ஓகே குட். அவர் ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக்கு, தேர்ட் டேக்கு, 4th 5th ஒரு 20 21 அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேக்ல. அப்புறம் போக அது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. தென் அதான் சொல்லணும், அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம கூட புதுசாக போறவங்க நடிக்கும் போது ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. ஆனா அந்த பயத்தை உடைக்கிறதும் அவங்க தான், பயத்தை கொடுக்கறதும் அவங்க தான். ரெண்டுமே கொடுத்தாங்க. பட் வி மேட் இட் ஹேப்பன். அண்ட் தேங்க்ஸ் அகைன் ஃபார் மை ப்ரொடியூசிங் டீம், ஹாரூன் சார் ஆகட்டும், ஷான் ஆகட்டும், எம்பி ஆனந்த் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் மோரோவர் பிரசாத் முருகன் சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெரி பேனர்ல படம் பண்றது, நடிக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே தெரியும் யார் யார் திட்டுவாங்கன்னு தெரியல, நான் வாங்கியிருக்கேன் நிறையா. ஸோ டு பி ஹானஸ்ட் இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் படமா இருக்கணும்னு நினைச்சோம். படத்தோட அவுட் பார்க்கும்போது இப்போ கூட படம் பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்தோம். எக்ஸலண்டா கொடுத்துருக்காரு. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். இன்னும் அந்த மேஜிக்ல இருந்து நான் வெளியில வரல சார். ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். வி ஆர் பிளானிங் அ வெரி கிளீன் டேட் வெரி சூன். டேட் வந்துட்டு ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நீங்க மீடியா பீப்புள்ஸ் ஆஸ் த பிஆர்ஓ இஸ் த ப்ரொடியூசர். ஸோ நீங்க தான் முதல் பலம். உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். அடுத்ததாக வெப் 7J இந்த படங்களை இயக்கியவர் மற்றும் இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் திரு ஹாரூன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இது ஸ்டார்ட் அப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம ஆனந்த் ப்ரோ. நாங்கள் அவர் ப்ரொடியூசரை வந்து இன்றைக்கி தான் நாங்களே பார்க்குறோம். ஏன்னா செட்டில் யார் ப்ரொடியூசர் யாருக்கும் அவரே திரும்பி பார்ப்பார். அந்த மாதிரி தான் இருப்பார் செட்டில் அப்படியே சுற்றிட்டு. அவரோட டெடிகேஷன், ஏன்னா என்னுடைய 7G மூவியில் அவர் கூட இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு.
அப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல நைஸ் பர்சன், அவர் கூட அவர் பண்ணுற படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நிறைய விஷயம் பிஜே சார் பேசிட்டாரு. ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேரும் பேச சொன்னாங்க. இந்த வாழை இலையில் முதல்ல கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா, இலை வச்சவொடனே சிப்ஸு கொஞ்சம் இது என்னன்னு பார்ப்பாங்க. சரி மெயின் ஐட்டம் வரட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நானும் பிஜே சாரும் ஃபாலோ பண்ணி இது பண்ணோம். எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து பிரசாத் முருகன் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆனந்த், ஏன்னா ஆனந்த் நமக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகணும். ஆல்மோஸ்ட் கண்டென்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன், பிரசாத் நரேட் பண்ணார். உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக சொல்லுவோம் இல்லையா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இன்னைக்கு வந்து யங் ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்களேன், கொரியன் படம், ரஷ்யன் படம், சைனீஸ் நாங்கள் அந்த படம் போனதே இல்லை. நாங்கள்லாம் வந்து பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற இது வந்து அவங்க போன சர்ச் பண்ணும்போது பார்த்தா அப்போ என்னன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் வாட்ன்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கெஸ் பண்ணாதது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அப்படி இருந்தால் தான் பார்க்குறாங்க. இல்லைன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள். அதை தாண்டி இப்போ பிரசாத்துக்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லும்போது என்னென்னா பட்ஜெட், அந்த சொன்ன பட்ஜெட்டில் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ஆல் நாட் ப்ராப்பர் ப்ரொடியூசர்ஸ். நாம் ப்ரொடியூசர்ஸாக மாறி இருக்கோம், நல்ல ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம். எஸ்பெஷலி நம்ம ஷான் அவரை சொல்லணும். அவரோட டெடிகேஷன், அவர் ப்ராஜெக்ட் டே 1லேருந்தே எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுப்பாரு. சிரிச்சிட்டே போயிட்டு அவர் என்ன பண்ணணுமோ இல்லை பர்ஃபெக்ஷன் தான் இல்லை ஜெய் அந்த அவுட்புட் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறேன் பண்ணுவார். பிரசாத் சார் நம்ம இவர் பிஜிஎஸ் பிரதர் சொன்ன மாதிரி செட்டில் ரொம்ப கோபமாக இருப்பார். ஆனால் அவரை பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பாக வரும். ஏன்னா அவரை அந்த கோபம் கூட எங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஷூட்டுக்கு உண்டான இதுவாக தான் இருக்கும். சொன்ன மாதிரி அபிராமி மேடம் இப்போ இது யாரோ சொன்னாங்க வந்தோடனே, அவங்க கை வைக்கிற கால் வைக்கிற இடம் எல்லாமே இன்னைக்கு இல்ல 100 கோடின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல படம், நல்ல ரீச் இருந்துதான். இல்ல அவங்க சொல்லிட்டோம் பார்த்துட்டு என்ன சொல்றது. சரி மேடமே சொல்லிட்டாங்க 100 கோடிங்க. அப்படி 100 கோடி வந்துருச்சுன்னா மேடம் நாங்க பெரிய ஒரு கட் அவுட் வச்சு மேடம் உங்க பேரை சொல்லி நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த இதை வச்சு கொடுத்துருவோம். அதான் இப்பதான் சொன்ன பரத் சார், பரத் ப்ரோ சார்ன்னு சொன்னா பேர். அவதான் சொன்ன உங்க படம் நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தாங்கண்ணா. ஏன் அந்த மாதிரி இதுல இந்த மெயின் வந்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து 2 days முன்னாடி ஆனந்த் கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், சொல்லாமான்னு தெரியல. இல்ல சார் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி முடிச்சேன் எதுவுமே தெரியல சார் அப்படின்னாரு. ஏங்க ஒரு ப்ரொடியூசர் இப்படி சொல்லலாமான்னு கேட்டது. இல்ல சார் அப்படிதான் எல்லாமே இந்த டீம்ல வந்து அப்படிதான் எல்லாமே இணைஞ்சது, எல்லாமே ஜாயின் ஒவ்வொரு நெக்ஸ்டா. நான் டு பி ஃப்ராங்க் சொல்றேன், நான் அபிராமி மேடம் அந்த ஆக்சுவலா நீங்க அந்த வெஹிக்கிள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து டைம் இல்லைன்னு சொன்னோன்னே அங்க ரோட்ல ஒருத்தர் அந்த உண்மையா ஓட்டிட்டு வந்த அந்த வெஹிக்கிளை கொடுத்தோம், அதை டிரைவ் பண்ணி பண்ணாங்க. ரியலி வெரி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இன்னைக்கு நானும் ஒரு 2-3 மூவி பண்ணி நிறைய படம் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் கேட்கும். அந்த டெடிகேஷன் சொல்ல எதுவுமே ஒரு கொஸ்டின் இல்லாம நீங்க அந்த வெஹிக்கிள் நாங்களே கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்க அந்த வண்டி ஓட்டணும்னா டு பி ஃப்ராங்க் சொல்றேன். உங்களோட டெடிகேஷன் அதே மாதிரி நம்ம பரத் ப்ரோ அவரே வந்து ஒரு ரோட்ல வந்து டக்குன்னு ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் என்ன சார் இங்க எதுவுமே இல்லைன்னா ஜெய் கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கேட்டுக்குள்ள போனாரு, அங்க நின்று காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா அந்த இன்னும் நம்ம நிறைய லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. இவங்க டானாக்காரனுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்களுக்கு தான் நிறைய கிளாப்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தான் வந்து நினைச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க டீமா. அது மாதிரி இதுல சின்ன பார்ட்டா சின்ன இதுல ஒர்க் பண்ணவங்களும் அவங்கள எல்லாருக்குமே இப்போ கனிகா மேடம் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு அவங்க டிக்ஷா அவங்க வரல, அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதுல ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப காட்ஸ் கிரேஸ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் சொன்ன நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சோம், அதை பண்ணியிருக்கோம். ப்ரெஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் சின்ன படங்கள் இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு அவர் என்னை விட ஆனந்த் சார், ஆனந்த் ப்ரோ வந்து உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அவருடைய டெடிகேஷனோட ஒர்க்கு.
அது உண்டான உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னா பேர் விட்டுருந்தா ஒளிப்பதிவாளர் திரு கண்ணன் அவர்கள் பேசுவார்கள். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க காரணமாக இருந்த அருண் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா சூஸியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசர்ஸை. மேனேஜர்ஸ் நைட்டு 1:30 மணிக்கு இவருக்கு ஃபோன் அடிச்சு இவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அதிகபட்சமாக டார்ச்சர் பண்ணதே இவரை தான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லப்போது ரொம்ப ஃபார்முலாக தான் இருக்கும். ஆனால் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராஜா அண்ட் அனீஷ் 2 பேரும் ரொம்ப சூஸியாக அவங்களையும் நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டார்ச்சரை பொறுத்துக்கிட்டு வேலை பார்த்துருக்கு தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அருண் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு, எல்லாம் பண்ணிப்பாரு. ஆனால் கடைசியில் அவர் நினைக்கிற மட்டும்தான் அவர் போட்டாவோ. பரத் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை நான் ஆக்சுவலாக அறிந்து மரியாமல் பார்த்துருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். அறிந்து மரியாமல் சாரி பட்டியல் சார். சாரி பட்டியல் தானே. நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பட்டியலில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனா அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ணது உங்கள் போர்ஷன். டைரக்டர் எடுத்தது டேரக்டர் இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக டேரக்டருக்கும் எனக்கும் பயங்கரமாக சண்டை வரும். அவர் ஒன்று வெய்யும் பாரு, நான் வைக்க மாட்டேன். அவர் சரின்றது எனக்கு தப்பு, எனக்கு சரின்றது அவருக்கு தப்பு. ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயம் சொல்லுவார், இதை நீங்கள் வைங்க, நான் நம்பி நீங்கள் இறங்குங்க, இதை பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். சண்டை போடுறதுக்கு சார் சாரி சார். சண்டை போட்டதுக்கு சாரி. ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போயிடுச்சு, வெரி சாரி. என் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா படம் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்தோம். யாரா வேற லெவல் வேற மாதிரின்னு நினைக்கிறவரு. ஆக்சுவலி இந்த டைரக்டருடைய முதல் கண்ணா இருக்கிறதே கேமராமேன் தான். இந்த படத்துக்கு கண்ணுக்கு கண்ணாவே இருந்திருக்காரு அவருன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது தெரியுது. அண்ட் அடுத்ததா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மிருதுலா அவர்களை பேசுமாறு அடிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. So thanks to my director sir, my co-artist and Jagan sir, special thanks to you. Thank you everyone for coming. அடுத்ததா இந்த படத்துல பரத் அவர்களுக்கு பேரா நடித்திருக்கக்கூடிய சினி சிவராஜ் அவர்களை மேடைக்கு பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நம்மளோட டைரக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டைரக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ் அருண் சார், சுஹைல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியா ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கார்டியனாக இந்த சென்னையில் வரும்போது பார்க்குறது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் படத்துல அழகழகான மலையாளம் பேசக்கூடிய நடிகைகள், ஆனா எல்லாருமே தமிழ் ரொம்ப அழகா பேசுறாங்கன்றது பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்ததான் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்தனாக்கு தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன மியூசிக் செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐ திங்க் என்னோட பெஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்குது. அண்ட் த்ரில்லர் ஜானரில் நான் வர போகிற படம் ஃபஸ்ட்டு படம் இது தான் எனக்கு.
அண்ட் அந்த சாங் 3 சாங்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கு லிரிக்ஸ் ஜெகனண்ணா எழுதியிருக்கு. ஸோ எல்லாம் நல்லா வந்துருக்குது. நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குது. அண்ட் ஹோல் டீம் தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ அடுத்ததான் இங்கே வந்து பேச போகிறவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் லைம் லைட்டில் ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டில் சம்டைம்ஸ் ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சில ஆட்ஸ் வந்து ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் டெலிவிஷனில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ட்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு ஆல்பம் சாங் வரும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் திரையுலகத்தில் வந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய மனசுலையுமே இவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்கன்னா எல்லா பசங்களுக்குமே அவ்வளோ பிடிக்குது. பவித்ரா லக்ஷ்மி, சில வார்த்தைகள். எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு படம், ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துல வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் the script is so good, and first of all, huge thanks to all the producers for making this film, and huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயினா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடு தண்ணி காலில் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். Thank you so much sir for making me a part of Once Upon a Time in Madras. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான். பட் I think it will be a very impactful role in the film also. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறைய நுவான்சஸ் கத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ஃபிலிம்ல. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலா கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன். நான் கண்ணனை பயங்கரமா த்ரூ அவுட் தி ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasu Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு impactful படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இது நம்ம மாத்திக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா படத்தை தியேட்டர்ல பாருங்க. உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில தான் இருக்கு. ஸோ எங்க படத்தை என்கரேஜ் பண்ணுங்க, எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பவித்ரா. ஒரு சின்ன ரோல்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப கவித்துவமா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததான் வந்து காலமெல்லாம் வசந்தம், டானாக்காரன், நெடுநல் வாழை, இந்த படங்கள்ல ரொம்ப அழகான நடிப்பை கொடுத்துட்டு இப்ப இந்த படத்துலயும் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கக்கூடிய அஞ்சலி நாயர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட், இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, ஆல் ஏடிஸ், மை ப்ரொடியூசர், காஸ்டியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் சைட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் டிட் அ வெரி குட் ஜாப். I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly.
கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் காப்பான், சேதுபதி இந்த படங்கள்ல எல்லாம் வந்து அடுத்தது இங்க வந்து பேச போறவர் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படங்கள்ல எல்லாம் நீங்க அவர் வந்து நோட் பண்ணீங்களா என்னன்றது தெரியல. ஆனா இந்த படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்திருக்கக்கூடிய திரு ஷான் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். ஆஸ் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஓடிஎம்ல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதே நம்பிக்கையை உங்ககிட்டயும் அது கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கேப்டன் ஆனந்த் அவர்களா இருந்தாலும் படத்துடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரசாத் முருகன் அவர்கள். ஸோ முதல் படமா இருந்தாலும் எல்லாருமே பேச வைக்கக்கூடிய விஷயத்தை இந்த படங்கள் அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்பலாம். பிரசாத் முருகன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் வந்து ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுகிறேன். பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மேம் அப்படி தான். அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜிஎஸ் சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கபீரா தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேஷ், ராஜன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நானும் தான் சொல்கிறேன், புது படமாக இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான்லீனியர் ஃபிலிமாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம். பொதுவா டைரக்டர் பெருசா பேச மாட்டாருங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவர் இவ்வளவு பேசுனதே பெரிய விஷயமா தான் டீமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து இங்க பேச போறவரை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே அவரை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ணாத வேலை இல்லைன்னே சொல்லலாம். பல வருஷமா வந்து அவருடைய நட்பு சொல்ல மாட்டேன், அவருடைய சவகாசம் உங்க எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. எழுத்து சம்பந்தமா, கவிதை சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. புத்தகம் படிக்கிறதோ, எழுதுறதோ, படிச்சதை எல்லாருக்கும் சொல்றது, இந்த மாதிரி பல வகையில வந்து சினிமா துறையில டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். பல படங்கள்ல பாடல்களும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வசனம் மற்றும் அழகான பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஜெகன் கவிராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் கொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கிறோம். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நல்லவர்களா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்களா அதை நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, அதுதான் நடுநிலை. அதை இந்த படம் ரொம்ப அழகா பேசியிருக்கு. எந்த பக்கம் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதையை யோசித்து என்கிட்ட சொன்னார் பிரசாத் முருகன். முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாந்த் முழுமையாக அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப மனசுக்கு சிரிக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பத்தி பேசும்போதெல்லாம் பயந்து பேசுவேன். அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்க பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷான் நடிகர்,
அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி எங்கள் டீமில் ஒரு ஆள் அதனால சொல்கிறதுக்கு அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். அடுத்து சிஸ்டர் மிருதுலா ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பு கொடுத்துருக்காரு. ஜோஸ் பிராங்கலின் ஒரு 2 நிமிஷமா பேசுவான்னு பார்த்தேன். என் தம்பி, அதனால உரிமையில அழைக்கிறேன், தன்மையில சொல்லாம. என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நெடுநல்வாடை படத்துல வந்து மிக அழகா மியூசிக் பண்ணிருப்பாப்புல. இப்பவும் கூட அந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்க சேகுவரா பாட்டு ஒண்ணு, அடுத்து பரத்சார் போர்ஷன்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும், தேசம் இல்லா ராஜானா அப்படின்ட்டு. அந்த 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற யாரு, நம்ம ஆருண் சார். எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும் போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னார். அவருடைய இது பிஜிஎஸ் சார் அவருடைய சப்போர்ட்டு, அண்ணன் KSK செல்வானன், சுமையாக இல்லாத சுமையா அவருடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஸ்வரி அரங்கத்திலே அவங்க தொகுத்து வழங்கினாங்க. இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. சேகுவரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியை வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு. அதுக்கு இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்கு, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் இயக்குனர் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு. அப்படி எனக்கு ரொம்ப இதுல ஒரு சந்தோஷம். பாடல் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா, தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடை வா, தூரலாய் நீ மாறிடை வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா, அடுத்து ஒரு பாட்டு பரஸ் சாருக்கு தெரியும். அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசம் இல்லா ராஜானா. ஐயா தர லோக்கலா வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுல கூட எழுதியிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் KSK செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பத்தி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றதுதான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டே நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா நாங்க ஐயா வழியில சொல்லுவோம். ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்யறதுல ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டாமே உங்களை ஐயாவை நினைச்சு நீங்க பொறுத்துக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு PROக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த PROவே ப்ரொடியூசரானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தருணத்துலதான் வந்து ஆனந்த் சார் இருக்காரு. ஆனந்த் சார் ஒரு சிறந்த PROன்றதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இங்க வந்திருக்க பல பேர்கிட்ட என்ன இங்க வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா, எல்லாம் அவருக்காக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்றதை கேட்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லாருமே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனந்த் PRO அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்காரு நம்மளுடைய PRO அவர்கள். பொதுவா ஒரு ஹீரோயினா ஆக்கணும் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க. கதாநாயகியா இருக்கணும் அப்படின்னா கதாநாயகனுக்கு முன்னாடி படங்கள்லாம் கதாநாயகனுக்கு தான் பெருசா இருக்கும். பாடல்கள், ஒரு சில வசனங்களுக்கு வந்து ஹீரோயின்கள்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த காலம்லாம் மாறி போச்சு. ஆனா இவங்க வந்து ஹீரோயினா என்ட்ரி ஆனதுல இருந்தே இளைஞர்களுக்கு பிடித்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாம குடும்பங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகியா தான் வந்து இவங்க படம் வந்துட்டு இருந்தாங்க. முதல் படத்துல இருந்து இவங்க நடிச்ச எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். அது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வேணும், இவங்கள மாதிரி ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்கும், அபிராமி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான நடிகையா இருந்தவங்க தான் அபிராமி அவர்கள். அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு பேக் டு பேக் அவங்க படங்கள் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் மேம்க்கு கொடுத்துடலாம். பிளஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. கல்யாணம் ஆன பெண்களுமே திரும்ப வந்து விட்ட இடத்த பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. அபிராமி மேம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்க குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தரா நான் பேரெடுத்து சொல்லல. திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஸோ we have created நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோல்ல தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சுமையா அருமையா தமிழ் பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு
கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதெல்லாம் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட வரும்போது, இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம், எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு, நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ், மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தாரு. ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு அன்பு, பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மள அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது, அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. விஜய் சார் பார்த்தானா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனா என்னன்னா, யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிட்டு வந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்லாம, இப்போ ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு 9 o'clock பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து 12 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்பவுமே. எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளோதான் சேர் சகுதியில எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடியாடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த படத்தோட சக்சஸுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ், டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க. அஞ்சலி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பவித்ரா, நீங்களும் அம்மா, உங்களோட there is ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் கியூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபிளா ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்கள. யூ ஹேவ் a long way to go. உங்க பேருமா? எனக்கு சினி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருக்கீங்க. உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க. அண்ட் மிருதுலா, ரைட்? மிருதுலா, நீங்களும் மாமா. உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், பட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு சில சீக்வன்ஸஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும். தேர் இஸ் ஒன் ஷாட் வேர்
அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸ்ல தெரியும். அது வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ guys have done a brilliant job. அண்ட் கண்ணன், ரைட், கண்ணன் அண்ட் என் கூட காளி அவர் தான் டிஓபியா ஒர்க் பண்ணாரு. ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொகேஷன்ஸ் தான். இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது. அப்போ ஒரு கேமராமேனுக்கு, ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த லைட்டிங் மேனேஜ் பண்றது, அவங்களும் அந்த செய்யற சகதியில இறங்கிய வேலை பண்ணோம். ஸோ அது எதுவுமே ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காம, நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான், இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜென்ட்டா, அந்த அளவா ஒரு என்ன சொல்றது, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு, தேங்க்யூ, மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருக்குமே, வெரி நைஸ்லி டன். அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர்ஆர் அண்ட் ஆல் த 3 songs, நான் கேட்ட 3 songs-உமே ரொம்ப அழகா இருக்கு. தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு, ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா? இல்லைல்ல, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல. அது லாஸ்ட் ஆப்வியஸ்லி, மற்றவங்க எல்லாரும் இல்லைல்ல. தலைவாசல் விஜய் சார் இங்கே வரல, பட் என் கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு. அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ரோல் இதுல பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். பட் நம்ம பிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு பிலாசபி நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர். ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத், யூஆர் ஃபினாமினல் ஆக்டர். அவங்க ஒவ்வொரு சீனுமே வே உங்க கேரக்டர் வந்து நான் சொன்னா அந்த கதை ரிவீல் ஆயிடும், அதனால சொல்ல முடியல. பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து, அது ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ். நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க. யூஆர் அ ஃபினாமினல் ஆக்டர். I wish you all the very best. I'm glad finally நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம். We've hung out நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அதுல பார்த்து நாங்க நிறைய பேசியிருக்கோம். We're good friends வேணா சொல்லலாம். But I'm glad to finally share ஒரு cinema with you. I hope we do many more movies together. Finally எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். I also want to mention தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை, ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன். அவங்க ஷீ இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர். அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் தி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னாரு. கதையை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணும். அந்த வாக்கு நீங்க, அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னாரு, எஸ் நாங்க அதை தான் நினைச்சிருக்கோம், we are looking for கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம், பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியரா இருந்தாரு. ஸோ தீக்ஷா, ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. ஐ ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம். we've done a very என்ன சொல்றது, நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ ஒரு படத்துல ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோ கதாநாயகன் அப்படின்றத தாண்டி அந்த கதையுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த கதை களத்தை வந்து புரிஞ்சுட்டு கதையின் நாயகனா பொறுப்போட தான் நடிக்கிற எல்லா படங்களையுமே வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவர் ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். ஹீரோ நம்மளுடைய பரத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு ஒரு வாழை இலையில வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்ல பேச சொன்னாங்கன்னு. இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா, வாழை இலை எல்லாரும் தின்னு முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது. என்னன்னா, தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. ஸோ நான் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, கதையின் நாயகனா என்னென்ன. பட் என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 years சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமா மாற்றுது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது படம் சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசாக போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா, எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு, எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு. படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும். ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு புதுசாக இந்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த 3 கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கிராஃப்டை ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். இது எவ்வளோ பெருசுக்கு போகுது, இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த மொத்த டீம்லையுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், 0லேருந்து ஆரம்பித்து சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் அந்த கார்னர் வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி தட் இஸ் த ரீசன். ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோன்னு வைங்களேன், யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்ணுறதில்ல. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 இருக்குங்க. ஒன்று, ஒரு படம் நம்மளால ஓடணும், இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் த ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இது. இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது.
ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு 5000-10,000 எவ்வளோ கடன் கேட்டாலே வந்து 100 தடவை யோசிப்போம். பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குதுல்ல. பட் எல்லாத்தையும் மீறி சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தேவ் ப்ரொடியூஸ்ட் இட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் ஆனால் பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அண்ட் த டீம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நான் வெரி பர்சனல் அதுக்கு நான் வந்தேன். எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னா தினகரன் தேவராஜன் சொன்னார், இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு 21 years ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமா என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் கோன் டு பி a good year for me with couple of good lineups. ஸோ அதில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டேட்டு வந்துட்டு ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ். வந்து ரொம்ப முக்கியமான பிரஸ் மீட். ஏன் அப்படின்னா நம்ம டீமை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்றோம், டீசரை பாக்குறோம் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற தேதியை உங்க மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம். ஒரு படத்தை வந்து இடையூறே இல்லாம எடுத்து முடிச்சு அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போறது எவ்வளவு டஃப்பான விஷயம் அப்படின்றது சினிமாக்கு வெளியில இருக்கவங்களுக்குமே வந்து இப்போ ஆப்வியஸா எல்லாருக்குமே அது தெரியுது. ஸோ அதெல்லாம் கடந்து இந்த படத்துக்கான டேட்டை முன்னாடியே வந்து குறிச்சு வச்சுட்டு ஒரு பிரஸ் மீட்டை பண்றாங்க அப்படின்னா இந்த டீமுடைய கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து இந்த தருணத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பிரஸ் மீட், ஆடியோ லான்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண போறாங்க நம்ம டீம். ஸோ டேட் அனௌன்ஸ் பண்றதுக்காக ப்ரொடியூசர் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. வர செப்டம்பர் 26 நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமா தான் இந்த கதை வந்துச்சு. பிரசாத் சார் வந்து சொன்னாரு, எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, பட் பணமாலாம் என்கிட்ட கிடையாது. நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல. 700 என் கையில காசு இருக்கு. சாமி போட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன். தேங்காய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, பச்சையா சொல்லலாம். அப்புறம் பிரசாத் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும். சாமி கும்பிடு, தேங்காய் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க, ஸ்வீட் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப சுகில் கேட்டப்பலானா உங்க நம்ம படம் பண்ணிடுவோமாண்ணா அப்படின்னா. கண்டிப்பா பண்ணுங்க சுகில், நம்பிக்கை வைங்கண்ணா. சரின்ட்டு அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன்மா பேசியாச்சு. அபிராம் மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம். அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது மச்சன் ஒரு 4 நாள் ஆகுதான்ட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்லைன்ல லோன் போட்டோம். கரெக்டா 1 லட்சம் ரூபாய் தான். அது 4500 பிடிச்சிட்டு 95,500 தான் வந்துச்சு. இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொன்ன டேட்ல கொடுத்தோம். நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் கான்ஃபிடண்டா நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம், அது சொன்னா செய்வோம். அதே மாதிரி தான் இந்த டேட் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா செய்வோம், நம்புங்க. தேங்க்யூ.
சார் ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசலையேன்னு வருத்தப்பட்டாங்க, இப்போ நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசுறாரேன்னு வருத்தப்படுறாங்க சார். அந்த மாதிரி பேசுறீங்க. ஃபைன். இந்த டீமுடைய கான்ஃபிடன்ஸ்க்கு அகைன் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். படம் நிச்சயமா வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை வழங்குறதுக்காக படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு